ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக சண்டே அப்படின்னாலே நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சிருவோம், ஒரு 6 o'clock அந்த டைமெல்லாம். ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பசங்களுமே ஒரு 8:30 வரைக்கும் தூங்குவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் எழுந்திரிச்சு இந்த மாதிரி டீ போட்டுட்டு வெளியில் நின்று கொஞ்சம் நேரம் ஏதாவது பேசிட்டு டீ குடிப்போம். இது ரெகுலராக எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் என்னோடய ஹஸ்பண்டும் டீ போட்டுட்டு எழுப்புவாங்க. ஒரு சில டைம் நானுமே டீ போட்டுட்டு அவங்கள எழுப்புவேன். பட் பசங்க எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். சண்டே வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். இது நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பசங்க எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் பண்ணுற முதல் வேலை வந்துட்டு பெட் மேக்கிங் தான். அதை அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு காலையிலேயே குளிக்க வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால மார்னிங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு 11:30 எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து உப்புமா தான் பண்ணியிருந்தேன். நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கிட்டோம். சுகரை மேக்ஸிமம் நான் வந்து இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது. உண்மையாக என்னோடய பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். உப்புமா கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நாங்களுமே பழகிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 5 to 10 minutes செஞ்சிடலாம் அப்படின்றதுனால வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து நான் உப்புமா வந்து பண்ணிடுவேன் டிஃபனுக்கு. அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு தண்ணியுமே ரொம்ப குடிக்கவே முடியல, மறந்துடுற மாதிரி இருக்குது. ஏன்னா தாகமே எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் எப்போதுமே இந்த வாட்டர் கேனில் 2 வாட்டர் கேன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா தண்ணி தாகம் எடுத்தால் தான் நமக்கு குடிக்க தோணும். பட் இங்கெல்லாம் மறந்துடும். இந்த கிளைமேட்டுக்கு சுத்தமாக தாகமே எடுக்காது. பட் அப்படியும் இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 லிட்டராவது நம்ம வந்து கன்சியூம் பண்ணணும். அதே மாதிரி தான் பசங்களுக்கும், இல்லாட்டி டீஹைட்ரேட் ஆயிரும். அதுலேயும் கூட ஒரு சில டைம் நமக்கு கோல்டு இஷ்யூலாம் வரலாம். ஸோ அதனால் டெய்லியும் வந்து கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பசங்களை நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அவங்க வந்து குளிக்க வச்சு கொடுத்துருவாங்க. நான் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்போம். அவங்க பிஸியாக இருந்தாங்கன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பட் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பாண்ட்ஸில் லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான். நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 or 2 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே கிளைமேட் பார்க்குறதுக்கு ஒரு சில டைம் நார்மலாக இருக்கலாம், ரொம்ப கோல்டாக தான் இருக்குன்றது பேர். பட் நிறைய டைம் வந்து நான் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுவேன். வெளியிலலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஃபேஸ் ரொம்ப டேன் ஆகிடும். அதே மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனாலே மாய்ஸ்சரைசர் போடாமல் வெளியே போகிறதே இல்லை. வெளியேன்னு மட்டும் இல்லை, வீட்டிலே இருந்தாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வேஸ்லினும் வந்து கண்டிப்பாக கைக்கு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை விட வந்து மில்க் லோஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் டைம் அதை வந்து வாங்கணும். பட் இதெல்லாம் போடாமல் வெளியில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய்ஸ்சரைசரும் இந்த வேஸ்லினும் நான் எங்கே போனாலுமே எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் இந்த ஸ்ப்ரே வந்து இது வந்து பர்ஃப்யூம் ஆசம்லேருந்து சூப்பராக இருக்கும். ஒரு மைல்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். மற்ற ப்ராடக்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நான் வீட்டில் இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். குளிச்சுட்டு இந்த ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே போட்டுக்கிட்டேன் அப்படின்னால எனக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பாசிட்டிவாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அப்படின்றதுனால மெயினாக இந்த 3 ப்ராடக்ட்டையும் நான் எங்கே போனாலும் கேரி பண்ணுவேன். அண்ட் டெய்லியுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் இப்போ வந்து லிப் பாமுமே வந்து யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே கம்பல்சரி நம்ம வந்து பண்ணணும். இதெல்லாம் ரொம்பவே பேசிக் தான். இன்னுமே நிறைய பண்ணுறதெல்லாம் இருக்குது. பட் இதையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வாட்ச் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பிட்டோம்.
இன்றைக்கி செடியில் நிறைய பூ இருந்தது. நான் வந்துட்டு வீட்டில் இருக்க சாமிக்கெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எல்லா பூவையும் பறிச்சுட்டு போயிட்டு கோவிலில் வைக்கலாம். இங்கே வந்து ஒரு குட்டியாக பக்கத்தில் போகிற வழியில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே போய் அந்த அம்மனுக்கு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையுமே வந்து பறிச்சிட்டு இருந்தேன். டெய்லியுமே வந்து நம்ம செடியிலேருந்து பறிக்கிற பூ தான் வந்துட்டு புத்தாவுக்கு அப்புறம் பூஜை ரூமுக்கு நானுமே தலையில் வச்சுப்பேன். ஸோ வாரத்தில் ஒரு நாள் பூக்கிற பூவை கொண்டு போய் நம்ம வந்து கோவிலில் வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பறிச்சிட்டு இருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீல். நம்ம ஒரு செடி வளர்த்து அந்த பூவை பறிச்சுட்டு போய் கோவிலில் நம்ம சாமிக்கு வைக்கிறப்போ அது இன்னுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துகிட்ருக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சரணுக்கு வந்து பைக் பிடிக்கும், மாராவுக்கு வந்து கார் பிடிக்கும். 2 பேருமே 2 பிரச்சனையில் இருந்தாங்க. நான் பைக்கில் தான் வருவேன், நான் காரில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வழியாக சரணை வந்து ஒரு ரவுண்ட் அவங்க அப்பா வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மாராவுக்கு பிடிச்ச மாதிரி காரில் வந்தோம். சின்ன வயசுலலாம் நமக்கு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போனாலே பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்கும். பட் இப்போல்லாம் இந்த பசங்களுக்கு வந்து ஆப்ஷன், நான் இதில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் மனுக்கோணாமல் சரணை ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போய் அவரை ஹாப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாராவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதே மாதிரி வண்டியில் போகிறப்ப நான் முன்னாடி உட்காரோன்னா நீ முன்னாடி உட்காரோனான்ற பிரச்சனை, எல்லா விஷயத்துலையுமே நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே அடம். அதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு சில டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சமாதானமே படுத்த முடியாது. பட் மாரா வந்து ஒரு சில டைமில் அதிசயமாக புரிஞ்சுப்பான், ஓகே தம்பி தானே பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு சில டைம் விட்டே கொடுக்க மாட்டான். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் கார் எடுத்துட்டோம். ஏன்னா நீ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், அம்மா அப்பா நாளைக்கு வராங்க அப்படின்றதுனால கொஞ்சம் மார்க்கெட்டு வெளியிலலாம் போக வேண்டியது இருந்தது. நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வண்டியில் வரப்போ எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார் போனால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காரில் தான் வந்து கிளம்பியிருந்தோம். அதுக்கப்புறம் இதுதான் இந்த குட்டி கோவில். நான் வந்து யூஸ்வலாக வர கோவில். நான் எப்போல்லாம் வந்துட்டு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்துடுவேன். ஆக்சுவலாக இந்த ரூட் வழியாக தான் வந்துட்டு சரணோட ஸ்கூலுக்கு போகணும். அதனால் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவேன். இங்கே வந்து நிறைய கோவில் இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் லோன்லியாலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்துட்டு கம்பல்சரி கோவிலுக்கு போயிடுவேன். அங்கே போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பினோம். ரொம்பவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் போகிற வழியில் மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு டைரெக்டாக அப்படியே பார்க்குக்கு வந்து போயிட்டோம். இந்த பார்க் வந்து எங்களோட பசங்களோட ரொம்ப ஃபேவரெட்டு. நாங்கள் எல்லாமே இருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம், அங்கே நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு பெரிய பார்க், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து இங்கே போயிடுவோம். மேக்ஸிமம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இங்கே தான் வருவோம். பட் வீட்டை சுற்றியுமே எங்களோட ஸ்ட்ரீட் சுற்றியுமே நிறைய பார்க் இருக்குது அப்படின்றதுனால இது கொஞ்சம் தூரம், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வரும். பட் வீட்டுக்கிட்டே நிறைய பார்க் இருக்குது அப்படின்றதுனால மேக்ஸிமம் அங்கே போயிடும். பட் சண்டே டைம்லலாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிளான் பண்ணி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இந்த பார்க்குக்கு வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கும்பலே இல்லை. நாங்கள் யூஸ்வலாக ஒரு 5 o'clock மேலே வருவோம். கார் பார்க் பண்ணவே முடியாது, அவ்வளோ பிஸியாக இருக்கும். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லஞ்சுமே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. மாராவுக்கு பிடிச்ச ஸ்வீட் கார்ன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வெளியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகணும். ஏன்னா உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பசங்களை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே அங்கே இருக்கும். எல்லாமே விளையாடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருப்பாங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் இங்கேனே உட்காந்துட்டு டீ குடிச்சிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தோம்.
நான் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து போட்டுப்பேன். எனக்கு சின்னதாக டஸ்ட் அலர்ஜி கூட தாங்க முடியல. அந்தளவுக்கு தும்மல் வருது அப்படின்றதுனால மேக்ஸிமம் வெளியிலன்னு போனாலே மாஸ்க் எடுத்துகிட்டு போவேன். தேவைப்படுற இடத்துல வந்து போட்டுப்பேன். இங்கெல்லாம் வந்து இது ரொம்பவே நார்மல் ஆகிடுச்சு. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, பழகிக்க வேண்டியதுதான். பட் பசங்களுக்கு ஓகே. எனக்கு தான் இந்த கிளைமேட்னால நிறைய இஷ்யூ மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்குது. வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதுனால நம்ம அதோடு சேர்ந்து தான் வாழ பழகிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஃபுல்லாக நடக்க விட்டுட்டோம். நாங்கள் எடுத்ததுமே வந்து ப்ளே ஏரியாவுக்கு போகலை. இது வந்து ஆக்சுவலாக இந்த வாக் ஸ்டேஜ் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். ஃபுல்லாக நடந்துட்டு வந்தோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் டயர்டாயிரும். அவங்களும் கொஞ்சம் நேரம் அந்த ப்ளே ஏரியாவில் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றதுனால நாங்கள் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையாலுமே எனக்கு இந்த லொக்கேஷன் ரொம்பவே பிடிக்கும். நல்லாயிருக்கும், ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இதில் அப்படியே நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என் ஹஸ்பண்ட் கூட நான் தனியாக வரணும் இந்த பார்க்குக்கு. இந்த வாக் ஸ்டேஜில் ஏதாவது பேசிகிட்டு அப்படியே ஃபுல்லாக நடந்துட்டு, இங்கே வந்து சுண்டல் நிறைய வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு 1 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வரணும். பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க பின்னாடி ஓடுறதுக்கே நமக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பாங்க. அதுவும் வந்து இங்கே எல்லாமே இருக்கும், விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கிறது அப்படின்றதுனால எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க பின்னாடியே நம்ம ஓடுறதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் கரெக்டாக இருக்கும். அப்படின்றதுனால நம்மளால் தனியாக வாக்கிங்கே போக முடியாது. ஸோ அதனாலே கண்டிப்பாக இவங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே வந்து நாங்கள் நினச்ச மாதிரி வாக்கிங் போவோம். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். நாங்கள் பசங்களெல்லாம் ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு பிளான் பண்ணி அவங்க ஒரு நாள் 2 நாள் பர்மிஷன் போடுவாங்க. அந்த டைம்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா லாங் ட்ரைவ் போடுவோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போவோம். மெயினாக பெங்களூர் ரொம்ப பிடிக்கும். அங்கே போயிட்டு ஒரு நல்ல டீ ஷாப்பில் உட்காந்து டீ குடிச்சிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த காரில் போகிறப்போ சாங்ஸ் கேட்டுக்கிட்டே போகிறது, சாங்ஸ் பாடிக்கிட்டே போகிறது, உண்மையாலுமே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ட்ரிப் போனால் எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமோ அந்தளவுக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம லைஃப்பில் நடக்காத விஷயத்தை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. ட்ரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்தால் ஓகே, அப்படி நடக்கலை அப்படின்னாலும் லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு டே டு டே லைஃப்லேயே நிறைய குட்டி குட்டி அழகான மொமெண்ட்ஸ் இருக்குது. அதை எல்லாமே என்ஜாய் பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் ஒருத்தருக்கான டைம் கொடுக்கணும். அண்ட் எல்லா டைமுமே வீட்டிலே இருக்கிறத விட வீக்லி ஒன்ஸாவது வந்துட்டு வெளியில் போகணும். அட்லீஸ்ட் கோவில், பார்க்கு இந்த மாதிரி ஸ்பேஸ்க்காவது நம்ம வந்து ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நமக்குமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக லைஃப்பில் வந்து ஒரு நிறைய மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் 2 பேருமே ஒத்து போவோம். வெளியில் போகிறது அப்படின்னாலே 2 பேர்த்துக்குமே பிடிக்கும். நான் ரொம்பவே பிளஸ்டாக நிறைய டைம் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நிறைய டைம் வந்து வீட்டில் தனியாகவே இருக்கும் அப்படின்றதுனால அடிக்கடி வெளியில் போக தோணும். நான் எப்போ கூப்பிட்டாலுமே வருவாங்க, டயர்டாக ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. அந்த வகையில் ரொம்ப புரிஞ்சு நடந்துப்பாங்க. அதுக்கப்புறம் மாராவுக்கும் சரணுக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிளான் வச்சுருந்தோம், சைக்கிள் வாங்கணும்னு சொல்லிட்டு. மாராவுக்கு வந்து அவனோட செகண்ட் ஏஜில் வந்து வாங்கியிருந்தோம். அது ஃபுல்லாக அடிச்சிட்டான். அண்ட் சரணுமே அதை ஓட்டி பழகிடுச்சு. அந்த சைக்கிளில் தான் சைக்கிள் ஓட்டி பழகினான். ஸோ இந்த வாட்டி 2 பேர்த்துக்குமே புது சைக்கிள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய சைக்கிளை போட்டுட்டு 2 பேர்த்துக்குமே புதுசாக வந்து சைக்கிள் வாங்குறதுக்காக இப்போ கூட்டிகிட்டு போனோம். அவங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லலை. அங்கே போயிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லாமல் தான் கூட்டிகிட்டு போனோம். பட் மாறா நாங்கள் நினச்சதை விட ரொம்ப எக்ஸைட் ஆனால் பட் சரணுக்கு அந்த ஃபீலே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக 2 பேர்த்துக்கும் பிடிச்ச கலரில் 2 சைக்கிள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Uma. Thanks for watching and keep supporting. Bye bye. Good night.